எல்லாருக்கும் காலை வணக்கம். சரியா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை தயவு செஞ்சு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் நிவர்த்தி பண்ணினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன சந்தேகம்னா, நம்ம ஆக்டிவ் ஃபைபர்லேருந்து 150 எம்பிபிஎஸ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 6 மாதமாக எல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா 130, 135, 140 அவ்வளோதான் வருது. சரி, நம்ம இதை வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டால் அவன் என்னன்றான், அது அப்படி தான் சார் வரும், 2-3 டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி தான் வரும் அப்படின்னா. நீங்கள் டைரெக்டாக ஒய்ஃபைலேருந்து லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணினாக்க 150லாம் அக்யூரேட்டாக கரெக்டாக வரும் அப்படின்னு இவங்களுடைய பதிலாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்டேன், இப்போ 150 வந்து வராதா அப்படின்னு கேட்டால், முடியாது, நீங்கள் ஒய்ஃபையில் யூஸ் பண்ணும்போது இந்த 2-3 டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுடைய பதில் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எனக்கு இது வந்து இந்த பதில் வந்து எனக்கு சரியாக படலை, திருப்தியாகவும் இல்லை. இவங்க சொன்ன பதில் தான் சரியா அப்படின்னு எனக்கு யாருக்காவது இந்த விஷயம் இது சம்பந்தமாக ரிலேட்டடாக வந்து நாலேஜ் இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் எனக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை வீடியோவாக போட்டாலும் எனக்கு ஓகே தான். அண்டு அப்படி இது உண்மை இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே சென்னையில் எது நல்ல ஒய்ஃபை கனெக்ஷன் எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்ம அதையே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தரித்திரம் முடிச்சவனுங்க போடும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பேச்சு, இன்ஸ்டால் பண்ணி முடித்து 6 மாதம் ஒரு பேச்சு, 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சுன்னு இப்படி மானங்கட்ட பேச்சு பேசி இப்போது முன்ன ஒன்று பின்ன ஒன்று பேசிக்கிட்டு தரித்திரம் முடிச்ச நாய்ங்க இப்படி கொள்ளை அடிச்சுட்டு உக்காந்துருக்கானுங்க. இப்படின்னு எத்தனை பேர்த்துக்கு இந்தமாரி பண்ணிட்டுக்கிறானுன்னு தெரில. ஸோ இந்த சந்தேகத்தை யாராவது நிவர்த்தி பண்ணினா நல்லாயிருக்கும். ஒன்று அவங்க சொன்னவருடைய பதிலுக்கு சந்தேகம், இன்னொன்று இங்கே சென்னையில் எது நல்ல ஒய்ஃபைன்னு சொல்லி அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ஏர்டெல், ஜியோ அண்டு இன்னும் நிறைய இருக்குது, அது எதுன்னு சொல்லி கொஞ்சம் யாராவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா?